वक्रतुण्डमहाकाय सूर्यकोटि समप्रभा अभिघ्नं गुरुमे देवा सर्वकार्येषु सर्वदा. ஸ்ரீ குருப்யோ நமஹ. உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் குரு பெயர்ச்சி 2026 மீன ராசிக்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். குரு பகவான் கடகராசியை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த 2026 குரு பெயர்ச்சியில பலவிதமான சூக்ஷ்மங்கள் காணப்படுறது. அந்த சூக்ஷ்மங்கள் என்ன அப்படிங்கிறத நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல ஒரு தனி பதிவாக கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு இதை முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு மேலும் கூடுதல் தகவல்கள் கிடைக்கும். மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த காலத்தில் சாஸ்திரம் சம்பிரதாயம் இவைகளை பின்பற்றக்கூடிய வழக்கம் இருந்திருந்தாலும் மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் இன்றும் அதை பின்பற்றக்கூடிய சிந்தனை உடையவர்களாக இருக்க இது உங்களுக்கு ஒரு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 1-10க்கு அதிபதி உங்க ராசிக்கு சதுர்கேந்திர ஸ்தானத்தில் இருந்து பஞ்சம ஸ்தானத்துக்கு பிரவேசிக்கின்றார். இது ஒரு அருமையான அமைப்பு. மீன ராசிக்கு ராசி நாதனாக இருக்கக்கூடியவர், மீன ராசியிலே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடியவர், பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்துக்கு பிரவேசிக்கிறது அருமையான அமைப்பு. அதிலும் 5வது ஸ்தானத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறது கூடுதல் அனுகூலத்தை கொடுக்க போறது. அப்ப மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்தே அப்படிங்கக்கூடிய கவலை நீங்க போறது, விரயத்தில் ராகு பகவான் இருக்காரா அப்படிங்கக்கூடிய பயம் நீங்க போறது. இன்னும் சொல்ல போனா மீன ராசிக்காரர்களுக்கு முகத்திலேயே ஒரு தேஜஸ் கிடைக்கும். இந்த 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்தேங்கக்கூடிய கவலை நீங்க போறது. இன்னும் சொன்ன போனா நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ, இப்போ ஒரு பெரிய விஷயத்துல தான் ஒரு 6 மாச காலம் படாத பாடுபட்டிருப்பீங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம சமயத்துல கண்ணிலேருந்து தண்ணி வந்திருக்கும். அவ்வளவு கஷ்டங்கள். சில பக்தர்கள்லாம் அவர்கள் பட்ட கஷ்டங்களை கூறும்பொழுது கண்ணிலேருந்து தண்ணி வர்றது. பிறருடைய சிரமங்களை பார்த்து முதல்ல இறக்கப்படணும். அதுதானே மனித நேயம். வாடிய பயிரை பார்க்கும் போதெல்லாம் நான் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொன்னார். ஒரு பயிர், ஒரு செடி வாடி இருக்குன்னா அதை பார்த்துட்டு வள்ளலாருடைய முகம் வாடி போகுமா? ஆனால் அந்த அளவுக்கு மனித நேயத்தை வலியுறுத்தியவர் வள்ளலார். அப்ப மீன ராசிக்காரெல்லாம் படாத பாடு. அதாவது மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடியும்பா. எந்த பக்கம் போனாலும் அடி வாங்கினவா மீன ராசிக்காரா. வீட்டுக்கு வந்தாலும் அங்கே ஒரு அடி வாங்கியிருப்பீங்க, வெளியில் வந்தால் அங்கே ஒரு அடி வாங்கியிருப்பீங்க, ஒரு பொது இடத்துக்கு போனால் அங்கே ஒரு அடி வாங்கியிருப்பீங்க. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டு நடந்துட்டு இருக்கீங்க. அதுவும் இருட்டு நேரம். உங்கள் கையை வேற கட்டியாச்சு. கண்ணையும் கட்டி கையையும் கட்டி இரவுல இருட்டில் அப்படியே காட்டு பகுதியில் நடந்துட்டு இருந்த உங்களுக்கு கண் கட்டும் விலகி கை கட்டும் விலகி கையில் ஒரு டார்ச் லைட்டும் குடிச்சு ஒரு தென்றல் வீசினா எப்படி இருக்கும்? அதை போல ஒரு அருமையான காலத்தை குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போறார். கவலைப்படாதீங்க. உங்களது ராசிக்கு 1-10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது 9, 11, 1 இந்த ஸ்தானங்கள்ல குரு பகவான் பார்வை பதிய போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில தடைப்பட்ட கல்விகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. நல்ல படிப்பு, நல்ல திறமை, நல்ல உழைப்பு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போறது. பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. வயதில் பெரியோர்களுக்கு பொருளாதாரம் ரீதியாக இருந்த சிக்கல்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்க போறது. அதுக்கு குரு பகவானுடைய பார்வை ஆய்வுகளை இந்த பதிவுகளை உங்களுக்கு கொடுக்க போறோம். அதனால நீங்க தைரியமா தன்னம்பிக்கையோடு உங்க முயற்சியை முடுக்கி விடுங்கோ. 1-10க்கு அதிபதி மீன ராசிக்கு மீன லக்னத்துக்கு 1-10க்கு அதிபதி 5வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது
குரு பகவானுடைய 5வது பார்வை 9வது ஸ்தானத்துல பதியறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் இருந்த இடர்பாடுகள், இடையூறுகள், கருத்து வேறுபாடுகள், சில சமயங்கள்ல அவளுக்கு தெரியாம நமக்கு இடைஞ்ச பண்ணுவா. அந்த இடைஞ்சல்கள்லாம் நட்பா மலர போறது. அதுவும் இந்த சில குடும்பங்கள்ல இந்த பங்காளி சண்டை அப்படின்னு ஒன்று இருக்கும். பிறருடைய வளர்ச்சி அவளால் தாங்க முடியாது. அந்த சமயத்தில் அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய இடர்பாடுகள் எல்லாம் விலக போறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள். சில மீனராசியை சார்ந்த பெரியோர்கள், வயதில் பெரியோர்கள், நான் கடைசி எல்லா வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்பா. அவர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. குரு பகவானுடைய 7வது பார்வை லாபஸ்தானத்தில் பதியறது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு அருமையான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. கடந்த காலத்தில் நீங்க செலவழிச்ச தொகைகளை பல மடங்கு லாபமாக பெறக்கூடிய காலமாக குரு பகவான் அருள போறார். இதை நோட் பண்ணி வச்சுங்கோ. குரு பகவானுடைய 7வது பார்வை லாபஸ்தானத்தில் பதியறது அருமையான அமைப்பு. லாபஸ்தானம் 11வது ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் அப்படின்னு ஒரு பேரு. சப்தம நேத்திரம் லாபஸ்தானத்தில் பதியறது பொருளாதாரத்தில் ஒரு ட்ரமாண்டஸ் growth. உங்க ஸ்டேட்டஸ் உயர போறது. இன்னைக்கு நமக்கு ஸ்டேட்டஸ்னா என்னமோ வாட்ஸ்அப்ல வைக்கிறதா ஸ்டேட்டஸ்ன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதுக்கு ஸ்டேட்டஸ்னு பேர் வச்சதுக்கும் அது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனால் பிராக்டிக்கலி, ஃபைனான்சியலி உங்க ஸ்டேட்டஸ் உயர போறது. உங்க ராசியிலேயே குரு பகவானுடைய 9வது பார்வை பதியறது. மனதில் இருந்த கவலைகள், கஷ்டங்கள், பயங்கள் நீங்க போறது. சம்பந்தமில்லாத பயம், நைட்ல தூக்கமே வரல, தூக்கமில்லாத பல நாட்களை கவலைகளுக்காகவும் கஷ்டங்களுக்காகவும், குடும்ப ரீதியாக, குழந்தைகளுக்காக எவ்வளவு கவலைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்க போறது. குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள், குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு, குழந்தைகளுக்கு திருமணம், குழந்தைகளுக்கு குழந்தைகள், பேரம்பேத்திகள் போன்ற சுப செய்திகள் எல்லாம் நாடி வரப்போறது. இப்ப இவ்வளவு நல்ல பலன்களை குரு பெயர்ச்சி ரீதியா பேசிட்டு இருக்கும் போது உங்க மனசுல ஒரு கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. 7.5 சனின்னு சொல்றாளே, ஜென்ம சனின்னு சொல்றாளே, அது பாதகத்தை கொடுக்குமா? இந்த நல்ல விஷயங்களை திங்க் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் திங்கிங், இதை அவாய்ட் பண்ணணும். இதை யார் அவாய்ட் பண்ணுவார்னா குரு தான் அவாய்ட் பண்ணுவார். உங்க ராசியில சனி பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியில விழும்போது உங்க ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் மேல அந்த குரு பகவான் பார்வை பதியும் பொழுது சனி பகவானுடைய தாக்கம் அப்படியே குறைஞ்சிரும். 12 மணி வெயில் நீங்க வெளியில இருக்கீங்க, ஆனா ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்தோன்னே உங்களுக்கு ஒரு ஜில்னஸ் கிடைக்கிறது இல்லையா? அந்த வெயிலுடைய தாக்கம் எப்படி குறைக்கிறதோ அதை போல நேற்று வரைக்கும் 12 மணி வெயில்ல ரோட்ல இருந்த உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கக்கூடிய அனுக்கிரகத்தை குரு பகவான் கொடுக்க போறார். அதனால கவலைப்படாதீங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். 12வது ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். எக்ஸ்பென்ஸை பிளான் பண்ணுங்க. தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க. இந்த தான தர்மங்கள் நிறைய பண்ணும் பொழுது தேவையில்லாத செலவுகள் எல்லாம் தானாவே குறைஞ்சிடும். இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கிறதா வச்சுப்போம். அதை நீங்க தான தர்மமா செய்யும் போது அது புண்ணியமா கன்வெர்ட் ஆயிடும். அதனால தான தர்மங்கள் செய்கிறது அருமையான அனுகூலத்தை கொடுக்கும். தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்துடுங்கோ. 8வது ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறார். வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள் சுப செய்தியை கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வெற்றியை கொடுக்கும். சில மீனராசிக்காரெல்லாம் நான் இவ்வளவு நாளா சுவாமிக்கு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன், இவ்வளவு ஸ்லோகங்கள் சொல்றேன், இவ்வளவு பிரார்த்தனை செய்கிறேன், இவ்வளவு ஆலயங்களுக்கு போறேன், இந்த சுவாமிக்கு கண்ணு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டவாளுக்கெல்லாம் அந்த பிரார்த்தனை வெற்றியை கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை கேது பகவான் கொடுக்க போறார். உங்க பிரார்த்தனையோட விநாயகரையும் சேர்த்து வழிபடுங்கோ. உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள், கட்டங்கள் நீங்கக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் அனுகிரகம் பண்ண போறார். மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை தியானம் பண்ணுங்கோ. உங்களுக்கு ஒரு சூக்ஷ்ம மந்திரம் சொல்லி கொடுக்கிறேன். அதை தினந்தோறும் 21 முறை கூறும் பொழுது அபரிமிதமான வெற்றிகளை நீங்கள் பிரத்யட்சமாக பெறுவீர்கள். மீன ராசிக்காரா
ஓம் ஜெயந்தாய நமஹா என்ற திருநாமாவை தினம் 21 முறை ஜபம் செய்யும் போது குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை உங்களது வாழ்க்கையில மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். பக்த கோடிகள் குரு பகவான் திருவடியை தரிசனம் செய்து பிரார்த்தித்து வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். உலக தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். சுஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி காலை சுமார் 11:01 ஆங்கில தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கின்றார். இந்த வகையிலே குரு பகவான் உச்சம் பெற்று கடக ராசியில் இந்த 2026ஆம் ஆண்டு பிரவேசிக்கக்கூடிய பிரவேசமானது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அருமையான பெயர்ச்சியாக அமைகின்றது. உங்களது வாழ்க்கையில் குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நமது சேஷாசிரமத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி யாக வேள்வியிலே குரு பகவானுடைய மகா யந்திரமானது 1 மண்டலங்கள் பூஜை செய்து அனுப்பி வைக்கின்றோம். தேவைப்படக்கூடிய பக்த கோடிகள் உங்களது பெயர் நட்சத்திரத்தோடு பதிவு செய்து கொண்டு அந்த மகா யந்திரத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள்.